பேருக்கு மேலே தண்ணி வந்தவரை கம்மியாக கொடுக்குறாரு. 3 வெள்ளிக்கிழமை தவறான கூட்டம். சரியா? வர அமாவாசைக்கு நான் வந்து வரணும். 3 வெள்ளிக்கிழமை முடியறது போய் நான் கருப்பசாமி நல்லபடியாக ஒரு கேரளத்தை வழிபடியாக ஓட்டி கொடுக்குறேன். அதே போல் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து கரணம் வந்து மீட்டு நகையும் நல்லா திருப்பி நமக்கு இருக்கிறோம். கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து வீட்டுக்குள்ள அமைதி இல்லாமல் இருக்குது. அதையும் நமக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். அது எந்த மாற்றம் இருக்கலாம். ஒன்று எல்லாரும் சாப்பிடணும். ஒன்று கொண்டு போய் இருப்படத்தில் வச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே இருந்தேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை மட்டும் வந்தாலும் இன்னும் ஒரு 11 மாதம் காலம். சரியா? அதுக்குள்ள பழைய பேர் தொடர்ந்து நிறையா 10 பேர் வச்சு வேலை செய்வோம் உருவாக்கி கொடுத்து கடன் அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இருக்காது. அதே மாதிரி எதிர்ப்பு அப்படின்னு வந்தால் அதுவும் இருக்காது. பக்கத்துலேயே இருக்கிற நம்பத்தோடு. சரியா? அவன் காலி பண்ணணும் அப்படின்னு முடிவோடவே இருக்கேன். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு எல்லோரும் போய் சொல்லிட்டேன். அதனால் அவன் தெரியுமா நான் அப்படி சொல்லக்கூடாது. அதனால பக்கத்துலேயே இருக்கிற நம்பத்தோடு இல்லை. அவன் முன்னாடி சவால் கொடுத்து வாழ்ந்து கட்டணும். நான் கலப்பை இன்னைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தேன். இதை கொண்டு இப்போது வச்சு இன்னைக்கு 18 நாளைக்கு அப்புறம் எல்லாமே நீ போடுற எல்லாமே இருக்குங்க. 11 மாதத்துக்கு தவறான அமாவாசை அதுக்குள்ள நீ நினைக்கிறது ஒளி பண்ணிக்கலாம். வர நிற்கிறோம் அமாவாசை பார்த்து எனக்கு மாலை பார்க்கணும். சொத்து அளவு வேற நீ என்னை வந்து பார்க்கணும். அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நிறைய பேர் வேணும். சரியா? 18 நாளைக்கு வரலாம் கொடுக்குறேன். கடன் மாற்றத்துல என் வாய்ப்புக்கு என் கண்ணுக்கு எதுவுமே சென்றாரு. அது மாதிரி கடன் மாற்றிக்க நான் பார்க்குறப்ப எந்த சொல்லிட்டு இருக்கிறாரு. சரியா? அது ஒரு கோவில் வருவாங்க. சரியா? அதனால நீ நினைச்சது மாதிரி நீ சம்பாதனையே உன் நிறைய இருக்கிறது. அந்த அளவுக்கு உருவாக்கி ஒன்று எல்லாரும் சாப்பிடணும். உன்னோட வீட்டில் சாப்பிடுங்க. ஒன்றா கொண்டு போய் யாரும் இன்னைக்கு நான் கர்மசாமி மரவழி கூட்டல் துருவா வழக்கறி பார்த்தது ஜெண்ட ஒன்றும் கர்மசாமி மரவழி செஞ்சேரி மரவழி ஒடியா ஒடியா என்னுடைய தகப்பன காரணம். என்னோட தகப்பன காரணம் யாராவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதனால் கண்டுபிடிச்சு கொடுக்க எனக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குற சாமி அப்படித்தானே அப்படின்னா போய் கால வச்சுருவோம். அதே போல கர்மசாமி நீ எதிர்பார்த்தது போல வர சரி சித்திரை மாதம் வரைக்கும் எனக்கு திடீர்னு நடந்த 10 நாளே வந்தாலும் இருக்கேன். அதனால் சித்திரை மாதத்துக்குள்ள நான் கர்மசாமி வந்து தானாக எப்படி போனாலும் இருக்கிற இடத்துல நான் கர்மசாமி காட்டி கொடுத்தேன். நீ போய் பார்த்து கூப்பிட்டு வரதுனோட ஏற்பாடு பண்ணிடலாம். அப்படி பண்ண போது அது வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமி தவறாக நம்ம பார்த்துக்கணும். எனக்கு மாலை பார்த்துக்கணும். நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு 900 நான் அனுப்பிச்சு கொடுத்துறேன். நீ 900 இருக்குது அங்கங்கே ஆளுக்கு உன் மன திருப்திக்கு வேணால் போய் 900 வேணாம்னு சொல்லுவேன். ஆக மட்டும் சித்திரை மாதத்துக்குள்ள ஓய்வு எடுக்கிறேன். அப்படி வச்ச போதுங்க திடீர்னு நாளைக்கே காரணம் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு எப்போ கிடைச்சாலும் என்னை வந்து பிடிக்கணும். சரியா? நான் கொடுக்குற கடையை மட்டும் பாங்காக வச்சுக்கேன். தகப்பன் வர வரைக்கும் இதை பாங்காக வச்சுக்கேன். நான் கருப்பசாமி கூடவே வருவேன். கர்மசாமி மறுபடி கூத்தரவு துருவா வழக்கடை பார்த்தது ஜெண்ட ஒன்றும் கர்மசாமி மறுபடி பவானி வச்சு பவானி கர்மசாமி ஊருடைய கட்டமடையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி நான் வரலாம் சூழ்நிலை அமையும் சொன்னா இல்லையா வந்தானா இல்லையா வந்தான். அதனால இப்போ குழந்தையும் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டேன். அதனால் இதனால எனக்கு வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் கர்மசாமி தான் எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அப்படி தானே போய் காலம் சரிப்பா சரி. அதே ஒரு கர்மசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இறுதியான முடிவு தானே. அதனால் இறுதியாக உனக்கு நான் முடிச்சு கொடுத்தேன்.
பேசி அவன் வந்து ஏதாவது அளவுக்கு பஞ்சாயத்துக்கு வந்து மாட்டி போனேன் அப்படின்னு நீ என் வழிகாசம் இருக்கக்கூடாது. முறையே சொல்லிட்டேன். ஏன்னா இது இறுதியான முடிவு எனக்கு சொல்லியிருக்கேன். அப்படி தானே? ஏன்னா நான் டைவர்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் முடிவு நான் படிச்சுருவேன். அதுக்கப்புறம் போய் வந்து சொன்னால் நான் கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலை அமைஞ்சா நீ போனேன் இறுதியான முடிவு தானே. சரி போய் காரணம். ஏன்னா ஏன் பொய்யா இருக்கக்கூடாது. சரி சாமி வர ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 30 முடியறதுக்குள்ள உப்பை இருந்து இன்னும் கணக்கு வச்சுக்க. ஒரு 2 பேர் ஒரு சின்ன பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தாலும் பெருசாக நடக்கிறது தான் பரமசாமி மாற்றி அமைச்சு கொடுத்து அவனே வேண்டாம் ரூபாய் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுங்க நான் அமைச்சு கொடுத்தேன். அது வரைக்கும் வேறு அமாவாசைக்கு மாலை மருந்து வாங்கிட்டு ஆனால் குழந்தைக்கு வந்து அமாவாசைக்கு தான் சொல்ல முடியும். அதனால் குழந்தைய கூட்டிட்டு போய் எங்கே தொடாலும் கேள்வி வைக்கலாம். சரியா? ஆனால் கையெழுத்து போட்டு வாங்கிடலாம். அதே மாதிரி குழந்தை உட்கார இருக்கணும்னா அவங்களே வளர முடியும். சரி கொடுக்கல அதுக்கு என்ன பண்ணுறது? அதுவும் 2 சம்மதம் தான். அப்படி தானே திட்டம். ஒரு ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் பழக்கம். ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ள இந்த பிரச்சனையும் முடிச்சாச்சு. சரியா? முதல் 6 மாதம் அவன் குழந்தைய வச்சுருக்கான். கையெழுத்து 6 மாதம் கையெழுத்த வச்சுருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இது நமக்கு சரி வராது, நமக்கு இடத்துல இருப்பான் அப்படின்னு வந்து மறுபடியும் நமக்கு போட்டு போயிடலாம். அதனால் கருப்பசாமி 3 ரூபாய்க்கு நமக்கு சேர்க்கிறது. சரியா? அதே போல கருப்பசாமி வந்து இந்த கனியை வந்து உங்களோட டைவர்ஸ் வாங்க வச்சு யாரையும் கூடாது. அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பழக்கம் கொண்டு வரணும். வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் பழக்கம். ஆடி 30 முடியறதுக்குள்ள உனக்கு இந்த பிரச்சனை இருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாலும் அதுக்கப்புறம் நானும் முடிவு பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு புது முயற்சி எதுவும் நீ எடுத்துடக்கூடாது. அதுவும் மறைமுகமாக. அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் நான் கருப்பசாமி ஏறி 5 நாளைக்கு நான் அதுக்கு முடிச்சுருக்கேன் சொல்லிட்டேன். தவறான இல்லை. நான் சொன்னதை மட்டும் செய். மற்றதை நான் கூட கருப்பசாமி மறுபடி கூத்தாரு தூரம் வழக்கடை பார்த்தது ஏண்ட கொடுப்போம். சரி சரிப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்கடை பார்த்தது சத்தியமாக போயிடுச்சு. என்னோட தாய்க்கு வந்து உடல்நிலையில வந்து சரியில்லை. என்னோட தாய்க்கு வந்து உடல்நிலையில வந்து சரியில்லை. அதே போல கருப்பசாமி ஓடி போய் ஒரு கட்டுமனையை போய் சுற்றி பார்த்து சொல்றான். வாழ்க்கையிலையும் எல்லாமே ஏமாற்றிடமான எல்லாமே ஏமாந்து எல்லாமே ஏமாந்து வாழ்க்கையிலையும் ஏமாந்துச்சு, குடும்பத்திலையும் போயிடுச்சு. அதே போல மற்ற என்னோட சகோதரர்கள் இருக்கிறாங்க பார்த்தோம்னா அதுவும் பெருசாக எதுவும் என் கண்ணுக்கு தென்படல. அதனால் கருப்பசாமிக்கு ஒரு நல்ல முடிவை தெரியும். அப்படியே இல்லையா? அதனால் நல்ல முடிவை தெரிஞ்சு என்னோட தாய்க்கு நல்லபடியாக உடம்புடைய சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி சகோதரனோட இருப்பட வரணும். அப்படியே இருக்கா? அதனால் என்னோட இருப்பட வந்தால் யாருடைய இதுக்கு பொறுப்பேற்கிறது? இப்போ நான் வந்து வர வச்சிடறேன். சரி தாய்க்கு அப்புறம் அவன் எந்த மாற்றம் முடியல. சரி போய் காரணம் சரிப்பா. சரி அதே போல கருப்பசாமி மறுபடியும் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததுல நல்லபடியாக உடல்நிலை குணப்படுத்திடலாம். சரியா? படிப்படியாக 3 மாதத்துக்குள்ள குணப்படுத்திடலாம். அதே போல உங்களோட இருப்படத்தை வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது எடுத்துட்டு அதே போல ஒரு கனிமரம் 108 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, ரோஜாவுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு சுருட்டும் பாட்டம் வாங்கிட்டு நேராக ஒரு அமாவாசைக்கு என்னை வந்துட்டார். அடுத்த பௌர்ணமி வரதுக்குள்ள என்னோட சகோதரனோட இருப்பட்டு வந்துருக்கேன். சரியா? வரவைக்கிறது நான் வச்சுக்கிறேன். அதை கரெக்டாக வச்சு பயன்படுத்திக்கிறது உன்னோட திறமை வச்சுக்கிறீங்க. அதே போல 2 நாளைக்கு பழைய சாப்பிட்டு பாதி தேய்ச்சி சொல்லி நான் கர்ப்பசாமி